2000 இல்ல இல்ல மூட்டிய கூட AB, BC ஆகிய நீளத்தில் சமனான இரு சீரான கோள்களாகும் AB இன் நிறை 2W, BC இன் நிறை W ஆகும். கோள்கள் Dயில் ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை கோள்கள் நடுப்புள்ளிகள் ஒரு லேசான மீள்தன்மை இன்றைய இல்லையே வீட்ட முடியாதவை இலையால் தொடக்கப்பட்டிருக்கும். ஏகாசி ஆகியன ஒப்பமான கிடைமேசை மீது இருக்குமாறு தொகுதி 40 இருக்கிறது. இது வேற ABBC நெய்யில ஒப்பமா மூட்டப்பட்டிருக்கு. பிணைக்கல் இல்லை, பிணைக்கப்படுறது ஒரு சுவரில் வந்து ஒரு கோலை பிணைக்கிறவன் என்ன இது பிணைச்சி விடுறது. இது வெட்டி அசை சுத்தரா மூட்டுற ரெண்டு கூட விளங்கிட்டு அப்படி மூட்டி விடுறது. விளங்க மூட்டி விட்டா என்ன செய்ய நடக்க ரெண்டு கூட அப்படி மூட்டுறா என்ன செய்யும் இதுவே ஆயத்தாலும் அது மூட்டைக்குள்ளே மறுதாக்க இன்னொரு விஷயம் இப்படி இப்போ ரெண்டு கோலம் இப்படி மூட்டிருக்கேன்டா இந்த ரெண்டு கோலும் வெயிட்ல சமனா இருந்தா வெயிட்ல சமனா இருந்தா இப்படி நிலைக்குத்தா போய் உரசப்படாது. கிடையாதான் போய் தள்ளி கொண்டு கிடையா இவர் அவரத்தல்லும் இவர் அவரத்தல்லும் வெயிட் வேறுபட்ட இங்க பக்கம் சமல் ஒரு அச்சு பேர் இந்தியாவில் சமல் நிலைக்குத்து விசைகள் வேறுபட்ட வேறுபட்டா நிலைக்குத்தான் போய் என்ன செய்யும் அமர்த்தும் உறைஞ்சு போடுமே இல்லையே இவர் இறங்கப்பா நிலைக்குத்தா அப்படி விளங்க அப்போ அப்போ இருக்கிற நிலைக்குத்தாவே இருக்கும் விளங்கிட்டா வை எக்ஸ்ட்ரா போட போறோம். இப்போ மூட்டப்பட்ட இப்போ என்ன ரெண்டு பக்கம் சமண நிலைக்குத்து விசைகள் சமணம் இருந்து என்ன செய்யும் அச்சு பெட்டி இவரும் அவர் கிடையாதான் இருந்தாலும் அவர் கிடையாது இப்படி சமனா இல்லாட்டி இவர் நிலைக்குத்தா மேலதால என்ன செய்யும் நிலைக்குத்தாவது கீழே தான் சோடி விசை முன்னாடி இந்த கோல் அவரை மேலதால என்ன செய்யும் அந்த கோல் கீழே அவர் எக்ஸ்ட்ரா போடுவோம் போட்டு எங்கேயாவது தொகுதி என்ன நிலைக்குத்தாச்சு பின்ன சமைச்சினா அப்படி போடுவேன் வைபூச்சி விளங்கு விளங்கிட்ட இப்போ என்ன விஷயம்னா மூட்டப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு டூடபிள்யூ ஏபி ஆவாது எது வேற போகுது ஏபி டூடபிள்யூ ஆனால் பிசி டபிள்யூ விளங்குதா அப்போ கட்டாயம் வை இருக்கும். சரி அடுத்து என்ன பியில் பண்ணி தான் பி என்ன செய்யறான் அந்த ஏசி அந்த ரெண்டு சாணத்தை பண்ணி என்ன செய்யறான் கிடை மேசை விளங்கிட்டு அந்த ஏசியன்ஸை கொடுக்க கிடை மேசை வச்சிருக்க வச்சா மரதாக்கம் வேண்டாம் இந்த மரதாக்கம் இங்கே வந்து ரெண்டு மரம் சமனா இல்லை நிறைய பேர் விளங்க சமனா இருந்தா சமம் வச்சு பேர் சமனா இருந்தா சமனா இருக்கு. இது அப்படி இங்கே டூல வச்சு நாரே பேர் சரி காப்பி சரி. இப்போ என்ன கேட்டது ஏபிசி டூட்டிட்டால இந்த ஏபிசி டூட்டிட்டா அப்போ என்ன இவ்வளோ டீட்டா விளங்க டீட்டா படம் கீழே போடணும் அடுத்த விளங்க நீட்டா என்ன கேட்டது இன்னொரு விஷயம் விட ஏயும் சியும் என்ன செய்யலாம் இப்போ இப்படியே விட்டதான் இந்த சரக்கிடும் இப்படி இப்படி விட்டா தான் செய்யும் கிடையாது ஒப்பமானதான் அப்போ அப்படியே வேலை செய்யும் விழுந்துரு இப்படி இப்படி வந்துரு அப்போ என்ன செய்யும் நடுப்புள்ளியா பேர் நடுப்புள்ளி நினைக்கிறான் நடுப்புள்ளியா அப்போ ஏன் சியின்டே நடுப்புள்ளி என்ன செய்யறான் ஒரு விளையா நினைச்சு செய்யும் இந்த விலை இருக்கமா விலை போக விடாது இழுத்து பிடிக்கும். அப்போ இழுவை இருக்கமா இது இழுவை நோக்கி இருக்கும் வேண்டாம் சரி இழுத்து இழுத்து பிடிக்கும் போக விடா விளங்கிட்ட ஓகே. என்ன கேட்டிருக்கு ரூட்டிட்டாங்க இழுவையை காட்டும் விளங்கிட்டு அடுத்து பியில் மறந்தாக்கம் இழுவையை காட்டும் அடுத்து என்ன பியில் மறந்தாக்கம் மறந்தாக்கம்னா எக்ஸைன் வேங்கண்டா ஓகே உங்களுக்கு முடிச்சு விளங்கிட்டா சரி சரி சரியா பார்ப்போம். இது இவரே வந்து இது ஏ என்ற முனை அப்போ இது ஏபி என்ற கோல் இது பி அடுத்து இங்கே சி சரி என்ன செய்ய வச்சா இந்த ஏபி என்ற கோல் பிசிஎஃப் கிடையாது இல்லை என்ன செய்யும் பிசி என்ற கோல் ஏசிய இப்படி கிடையாது விளங்கிட்டா அடுத்த இலக்குத்தா இவருக்கு மேல் நோக்கி வையண்டா இருக்கு எப்படி இருக்கும் இவருக்கு கீழ் நோக்கி வை இருக்கு. சரி இப்போ நீ எக்ஸாம்பிளா நீ வை எடுத்த திசை பிழையண்டா மயில் தெரியாது அங்கே இருக்க மாட்டான் இவர் சில இவர் மேல இவர்கள் இருக்கலாம் அவன் எடுத்தது மாறி வந்தா இந்த ஆன்சர் மட்டும் மைனஸ் ஆகும். சரி அது கூட இல்லை ஆன்சர் மைனஸ் மாற்றி விடாது சரி விடாங்க ஓகே இவர் பி இது டூட்டா அடுத்து என்ன இவர் 2W இவர் W ரைட்டா அடுத்து என்ன இழைக்குள்ள என்ன இருக்கும் இழுவை ஏண்டா இவருக்கு போகலாம் இழையில நீங்க செய்யும் அப்படி விழுந்து ஓகே மற்ற என்ன இதுல ஒரு மருதாக்கம் RA இங்க ஒரு மருதாக்கம் RC ஓகேயா சரி ஓகே வேணா இழுவையும் முதல் ஃபர்ஸ்ட் இழுவை கேட்டேன்டா இழுவை கேட்டாது அப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்டவா என்ன செய்யலாம் நீங்க இழுவை கேட்டே இல்ல இழுவை கேட்டேன்டா இது ஏபி என்ற கோடுக்கு மட்டும் என்ன செய்யலாம் பி பெட்டி திருப்பம் எடுத்தா எங்க பி பெட்டி பார்த்தா எக்ஸ் வராது ஏபி என்ற கோடு பி பெட்டினா இது வெட்டி பிசி என்ற கோடு பி பெட்டினா இது வெட்டி விளங்கு அது விளங்கு இது பிசி என்ற கோடு இது ஏபி என்ற கோடு அப்ப ஏபி என்ற கோடுக்கு பி பெட்டி பார்த்தா எக்ஸ் வராது இந்த அச்சு பெட்டி பார்த்தா அந்த அச்சு தான் வராது ஓகே அப்ப என்ன டி வரும் 2W வரும் RA வரும்
டி வரும் ஆறு. அப்ப டி காண என்னது ஆறு எது? அப்ப ஆரை எப்படி காணலாம்டா ஈஸியா எலுக்கு சமன்ல போட்டு ஆர்சின்னு இருக்கிறது. இப்போ தம்பி உனக்கு இந்த கோல் அச்சு பெட்டி சமைச்சிரண்டா இவர் ஆறுண்டா இவர் மாறுதான். அதுக்கு என்ன செய்யலாம் ஈஸியா தொகுதியா பார்த்தா உடைக்க தேவையில்லை. அப்ப தொகுதியா விலக்குத்தா போட்டா என்ன 2W 3W 7 2R போட்டு ஆற காணலாம். ஆனா இங்க இது வேற அப்ப தொகுதிக்கு விலக்குத்தா போட இயலாது. விளங்கிட்டா? அப்ப என்ன செய்யலாம்டா சொல்லுவா ஐடியா. தொகுதிக்கு எனக்கு ஆரே தேவை, ஆர்சி தேவையில்லை, தொகுதியா பார்த்தா எக்ஸ்ரே எல்லாம் வராது. அப்ப சி வெட்டிட்டு போடுறது ஓகேங்க. விளங்கு சிம்பிளா செய்யுது. என்ன செய்யறேன்னா தொகுதிக்கு தம்பி தொகுதி என்ன பில மூட்டை உடைக்கல, பில மூட்டை உடைக்கல எக்ஸ்ரே வராது. அப்ப தொகுதி என்ன ஏபி பிளஸ் பிசி. அது தொகுதி என்னது ஏபி பிளஸ் பிசி சேர்த்து பார்க்கிறேன். என்ன செய்யறேன் சேர்த்துட்டு சி வெட்டி திருப்ப கொடுக்கிறேன். அது பூஜ்ஜியம் சமங்க. இப்ப சொல்லு சி வெட்டி திருப்ப கொடுத்தா அடிவாங்க இப்படிதான் அழைக்கணும். அப்ப W பிளஸ் இந்த 2W பிளஸ் சரியா G வராது. தொகுதியா பார்த்தா பூஜ்ஜியம் வரும். அடுத்து என்ன ஆரே மைனஸ். அப்ப சொல்லு W பிளஸ் அப்ப சொல்லுங்க போடுங்க. என்ன சொல்லுங்க எதனா தெரியாது. AB சமன் எத்தனை ஒரு 2L ங்க வெச்சுக்கொள்ள தந்திருக்க இல்ல தானே. சரி அப்ப AB சமன் அப்ப AB BC சமன் தானே. 2L இருந்தா இவரும் L இவரும் L. இப்ப சொல்லு என்ன செங்குத்துறோம் W க்கு L இவர் தீட்டாண்டா அப்படியே முக்கோணம்னா 90 டிகிரி தாண்டா இருக்கு. அப்ப L sin θ. அப்படி விளங்க L sin θ. அப்ப என்ன W என்ன வரும் L sin θ. அடுத்தடா plus 3W 2W into என்ன வரும் அத நீங்க சொல்லி தர ட்ரிக்ஸ் கவனிச்சுக்கோ. எப்படி செய்யலாம் நீங்க இந்த W 2W என்ன இந்த W 2W அப்படி இருக்கடா சமாந்தரம். விளங்கிட்டு சமாந்தரம் என்றா இவருக்கு sin θ வந்தா அவருக்கும் தூரம் sin θ. ஆக தூரம் மட்டும் தான் இது வரும். இல்லன்னா வேற 2 3 அப்படி பார்த்தா இங்க வந்து 1 2 3 வேற L L L 3L sin θ. விளங்குது ஈஸியா செய்யலாம். என்ன தம்பி 3L sin θ. இதெல்லாம் அடிக்க. அடுத்து என்ன மைனஸ் RA into W. அதே சமாந்தரம் இருந்தா அது என்ன 4L sin θ. அது 2 என்ன மொத்தம் என்ன 4L sin θ. விளங்க அடிக்க. விளங்க சங்கீத் 4L சமன் 0. என்ன செய்யணும் sin θ மட்டும் போடுங்க. L மட்டும். அப்ப என்ன வரும் W plus 6W என்றா 7W by 4 இதான் RA. என்ன 4RA இல்ல. அப்ப RA கண்டாச்சு. அப்ப என்ன செய்யும் அடுத்து சொல்லு AB என்ற கோலுக்கு கோல் AB க்கு நடுவே காண போறோம். AB கோல் AB க்கு என்ன செய்யும் B வெட்டி திருப்போம். அப்பதான் x வராது. அடே தொகுதியா பாய்க்க x y t எல்லாம் வராது. இப்ப தொகுதி இல்ல நான் ஒரு கோளை தான் பார்க்கிறேன். ஒரு கோளை பார்த்தா உடைப்பேன் x y தேவை வந்துரும் x y. அப்ப என்ன b வெட்டி எடுத்துட்டா x வராது. விளங்கிட்டு சோ என்ன b வெட்டி திருப்பம் என்ன 0. இப்ப சொல்லுங்க W 2W என்ன 2W என்ன எவ்வளவு செங்குத்துறோம் 2W காண b வெட்டி என்ன செங்குத்துறோம் எவ்வளவு L sin θ. சரியா விளங்கிட்டு L அடுத்து TM plus என்ன என்ன அடுத்து TM plus T plus T into எப்படி செய்யறேன்னா T 2W செங்குத்து. அப்ப இது sin എന്താ cos இருக்கும். ரெண்டு தாங்கற புள்ளி சமம். அப்ப இது cos θ. எப்படி சொல்றா போறோம் பாத்தியா எப்படி போறோம் இந்த 2W க்கு T செங்குத்து. அப்ப இவற்ற செங்குத்துறதுக்காக என்ன sin എന്താ cos இருக்கும். അതിന്റെ தூரம் சமம் தான ரெண்டுமே இங்க அழகு. அப்ப இது cos θ. நீ பாருங்க இந்த T க்கு செங்குத்துறா செங்குத்துறா இந்த T க்கு இதுதான் செங்குத்துறோம் b வெட்டி. அப்ப இந்த L cos θ. விளங்குது எதுடா அடுத்து மைனஸ் RA சொல்ல மைனஸ் RA அடுத்து எதுக்குங்க மைனஸ் RA சொல்ல ரபிஜுல இந்த 2W RA சமாந்தரம். அப்ப இங்க sin என்ன அங்கே sin ஆனா இந்த 2L அதான் அப்படி விளங்க சோட்டா செய்ற நீ விளங்க இந்த செங்குத்துறம் சொன்னாங்க நீங்க இந்த ட்ரிக்ஸ் பாவியே. அப்ப ஈஸியா ஸ்பீடா செய்யலாம். அப்ப யோசிச்சிருக்குது வளமையா தான் பிள்ளைக்கு படிக்கிறது சங்குத்துவம் நடந்தா கஷ்டம். சொல்லிட்டாங்க பிள்ளைங்க கேளு என்ன செய் உனக்கு ஏறி வெட்டு பட்டன் கேட்ட T இல்ல. அப்ப என்ன செய் கொஸ்ட் அளவை உனக்கு இதுதானே கேட்டது. என்ன செய் கொஸ்ட் அளவை
என்ன வேணும் 2w tan theta என்னடா பிளஸ் t 7 எல்லாம் என்ன சமம் 7 2r 2r க்கு என்ன பண்ணலாம் 2r க்கு பதிலா 7w/2 அரை விட 7w/2 tan theta ஏன் கொசாவிக்கு அப்ப என்ன ஆன்சர் t7 7w/2 minus 2w எத்தனை 3w/2 3w/2 tan theta இதான் எழுது கண்டாச்சு அவன் கேட்டு எழுத கண்டாச்சு ரைட்டா அடுத்த ரெண்டாம் மூட்டு பி உள்ள மறுதான் கேட்டோம் தம்பி சில கல்லிக்கு இப்படி கேட்பான் நஞ்சு சில கல்லிக்கடா கோல் ஏபியில் முனை பியில் மறுதாக்கும் கேட்பான் இந்த பொதுவாக கேட்டிருக்கான் என்ன கேட்பான் கோல் ஏபியிலாம் கேட்பான் ஏபியில முனை பியில் ரெண்டா இந்த எக்ஸ் இந்த வையும் கேட்டோம் கோல் ஏசி பிசியில் முனை பி ரெண்டா இந்த எக்ஸ் இந்த திசையை மாற்றி கொடுத்தா போடும் விளங்கிட்டு இப்போ கமனா கேட்டோம் தானே கமனா கேட்டா சும்மா ஏபிக்கு மட்டும் காண என்னடா இப்போ நான் எக்ஸ்ரே காண போனோம் இல்லை எக்ஸ்ரே காண திருப்பம் எல்லாம் எடுத்து நேக்கடா என்ன செய்ய அப்போ நம்ம நஞ்சுவேன் இப்போ கோல் ஏபியை மட்டும் பேர் வடிவா பண்ண கோல் ஏபியை மட்டும் பேர் புரிந்து அக்கறி காட்டணும் இதெல்லாம் மாற்றி இல்லை இங்கே 2w விளங்கிட்டா இதில் ஒரு ஆர் 7w/4 விளங்குதா மற்ற எழுவே கண்டா எத்தனை 3w/2 tan theta அடுத்தது x இந்த பக்கம் தாக்குது y மேல் நோக்கி தாக்கு விளங்குது ab மட்டும் தான் பாக்கு ab சமன்ல அப்ப என்ன போடலாம் கிடைச்சவல்லே பார்த்தா என்ன இந்த x7 3w/2 tan theta எழுதலாம் இலக்கு தோ பார்த்தா மேல் நோக்கி பார்த்தா 7w/4 plus y தான் 2w அட விளங்குதா சின்ன விஷயம் 7w/4 plus y7 2w y எத்தனை w/4 minus w/4 இல்ல w சரி சரி 8w சரி minus 7w சரி விளங்குதா 2w minus 7w விளங்குதா அப்ப என்ன 8 அப்ப 7 அப்ப இத பிளஸ் எல்லாம் வந்திருக்கு அப்ப நான் போட்ட சரி உன எக்ஸாம்ல மைனஸ் வந்தா என்ன செய் அங்க போய் மாத்தி கொண்டு இருக்காரு எழுதி விட்டாங்க திசையை மட்டும் மாத்தி எழுதுறாங்க விளங்குது அப்ப சரி x கண்டாச்சு y கண்டாச்சு இப்படியே விரையில வடிவாக கவனி x க்கு இந்த இதான் x மேலே y கவனி இது என்ன செய்யலாம் y சமம் எவ்வளவு w/4 x சமம் எத்தனை 3w/2 tan theta உன மறந்தாங்க இல்ல கேட்டது x வேல்யூ இருக்கு சோ நீ விளைவு சமமே இல்லையா r இவர் ஆல்பா and y so r சமம் ரூட்டுக்குள்ள x வர்க்கம் plus y வர்க்கம் விளங்கிட்டா x க்கு என்ன போடலாம் 3w/2 tan theta இந்த வர்க்கம் plus w/4 இந்த வர்க்கம் சரியா 10 லே மேல w/2 இருக்குல்ல அத வெளிய ரூட் வெளிய w/2 வர்க்கம் இங்கே எடுக்கணும் w/2 வர்க்கம் இங்கே எடுக்கணும் வெளிய எடுத்தா w/2 இது யார் இருக்குது 9 tan வர்க்கம் theta plus w/2 அது w/2 எடுத்தா half இருக்குல்ல half இந்த வர்க்கம் எத்தனை 1/4 1/4 ல 4 ஹோமாஸ் எடுத்தது இதுல 36 இவ்வளவு அடிக்கு சரியா 4 ஹோமாஸ் இருந்தா 9 34 இந்த 4 சரி வெளிய வந்தா எத்தனை 2 ரெண்டாயிரம் ஒட்டு மொத்தமா கீழ ஒரு 4 இதுல வெளிய விளங்குது சோ கண்டா இதுதான் மறதாக்க அடுத்து இத மட்டும் கண்டுபிடிச்சே இல்ல இன்னொரு விஷயம் இது இந்த tan alpha காண போறேன் tan alpha னா y upon x y upon x y w/4 x era 3w/2 tan theta ண்டா w வெட்டப்பட்டதும் ஒரு 2 வெட்டப்பட்டா கீழ 6 அப்ப இதல 1/6 tan theta tan alpha அப்ப alpha சமம் tan inverse 1/6 tan theta எல்லாம் கண்டுட்டா இல்ல இப்போ என்ன எழுத போறேன்டா மறுதாக்க எழுதுவோம் என்ன கோல் ABL முனை BL மறுதாக்கமானது அதாவது BC என்ற கோளால் ஏற்படுத்தப்பட்ட இங்க மறுதாக்கமானது எப்படி இருக்கும் கிடையுடன் alpha சமம் tan inverse இந்த உளவின் கோணத்தை ஆக்கித்தது எழுதிட்டா மறுதாக்க எழுது w/4 into ரூட்டுக்குள்ள 36 tan theta plus 1 ஆனது கிடையுடன் இவ்வளவு கோணத்தை ஆக்கித்தது எழுதுவோம் இது இவ்வளவு தெரியுமா விளங்கிட்டா சரி